نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்பு உடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த கருணைமிக்க அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது மன்னாரை சேர்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் கலிமார்கள் மீதும் உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் குறிப்பாக உலக ஏகாதிபத்திய வல்லாதிக்க நாடான இஸ்ரேலை எதிர்த்து தங்களுடைய மண்ணை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளிகள் மீதும் 79வது சுதந்திர தினத்தை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம் தேசத்தின் மீதும் அந்த சுதந்திர தின விழாவை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து இங்கே தேசிய கொடியேற்றி அதற்கு கண்ணியம் செய்து மக்களுக்கு இருப்பு வழங்கிய நம் மீதும் உண்டாக வேண்டும் என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையை கொண்டு அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பாக 79வது சுதந்திர தின விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, திருச்சி மாவட்டத்தினுடைய இந்த விழாவை தலைமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் உசேன்பாய் அவர்களே, அவருக்கு தோளோடு தோல் நின்று உதவி செய்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் ஆறுமுகம் அவர்களே மற்றும் திறனாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளே, இந்த விழாவிற்கு வருகிறது தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அகில இந்திய முஸ்லிம் கட்சியினுடைய தேசிய தலைவர் ஆன்மீக குரு ஹஜ்ரத் சாதிக் பாஷா பாபா எம்எஸ்சி அவர்களே மற்றும் திறனாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களே, சகோதரர்களே, பிள்ளைகளே, சும்மா கரைச்சல் இந்த சுதந்திரம் 79 ஆண்டு சுதந்திரத்தினுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம்னா அதற்காக ஒரே ஒரு சமூகம் குஷ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர் தொடர்ந்து சொல்கிறார். அவருடைய புத்தகத்தில் பதிவிடுகிறார், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியதிலே முஸ்லிம்களுடைய சதவீதம் என்பது பெரும்பான்மை சமூகத்தை விட பல மடங்கு அதிகம் என்று அவருடைய அப்படின்னா இதற்காக போராடியவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல தேவபந்தினுடைய இமாம்கள் இமாம் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொடங்கி இமாம் ஹசன் முஹம்மது மதனி பல பெரியார்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 இமாம்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டு வீதி எங்கும் மரங்களில தூக்கில தொங்கட பார்த்துங்க போராடினீங்கன்னா இதான் கதி என்கின்ற நிலையை ஏற்படக்கூடிய நிகழ்வு எல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. இந்த சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்த முஸ்லிம்கள் தான். சிப்பாய் கழகமாகட்டும், அதற்கு முன்பு நடந்த போராட்டங்கள் ஆகட்டும், எல்லாத்திலுமே தோங்கியது முஸ்லிம்கள் தான். சிப்பாய் கழகத்தை ஒருங்கிணைந்து ஆரம்பிக்க சாம்பாஜிராவ் நினைத்த பொழுது அதற்கு தலைமையேற்க யாரை வச்சிருந்தாங்கன்னா பர்மா சிறையில் இருக்கக்கூடிய பகதூர் ஷா தான் தலைமையாற்றார். முகலாய மன்னர் பகதூர் ஷாவுடைய தலைமையில தான் முதல் சுதந்திர போராட்டமே நடந்துச்சு. அப்படின்னா இங்க இஸ்லாமியோட பங்களிப்பு என்ன இருக்கு இந்த போராட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தை மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமிய அடையாளங்கள் ஒவ்வொன்றாக அளிக்கப்பட்டுக் கொண்டு வருகிற வட மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த சமூகம் அதாவது சுதந்திரத்திற்காக போராடி தங்களுடைய இன்னொரு மட்டுமல்ல தங்களுடைய பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்த சமூகம் இது. எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. நமக்கு மிக சிறந்த வரலாறு திருச்சியில் இருக்கு. திருச்சி மாநகர் மாவட்டத்தில் நம்முடைய இஸ்லாமியருடைய வரலாறு இருக்கு. காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்திற்கு நிதி திரட்டுவதற்காக வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய காஜாமியான் நம்ம ஜமால் முகமது கல்லூரி காஜாமியான் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அவர்களை சந்தித்து நிதி கேட்டாங்க. நீங்க எவ்வளவு நிதி திரட்ட போறீங்க என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னது 30 லட்சம் ரூபாய். அது மொத்தமா தரேன்னு செக் கொடுத்தாங்க. இல்ல இது எல்லாரும் பங்களிப்பு வேணும், ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுங்கிற தொகையை ஃபில் பண்ணிக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப காந்தி சொன்னாரா, அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த சொத்தையுமே இந்த செக்ல ஃபில் பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க, அப்படி ஃபில் பண்ண எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட நானும் கோமரத்தோட வந்துருவேன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு இந்த திருச்சி மாநகர்ல நடந்திருக்கு. இப்படி சமூகத்திற்காக தேசத்துக்காக நம்ம மற்ற மாநிலம் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கோம்னா அவ்வளவு நிகழ்வுகள். கூலி பஜார் அப்படிங்கிற பேரு கூலி மஸ்ஜித் நம்ம கேட்டிருப்போம். பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி கொண்டிருந்தவர்கள் மீது சுதந்திர போராட்ட தியாகிகள் மீது துப்பாக்கியால் சுட்டு ஒரு அடையாளமா திருச்சியில இருக்கு கூலி மஸ்ஜித்ல. அப்ப இந்த மாதிரியான அடையாளங்கள் இந்தியா முழுக்க இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் கட்டி தந்த பல பள்ளிவாசல்கள் நம்முடைய இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமாக பல இளைஞர்களுடைய அடக்கஸ்தலங்கள் தொடர்ந்து இடிக்கப்பட்டு வருது. நாம ஒரே ஒரு பாபர் மசூதிக்காக பல ஆண்டுகளாக போராடினோம். இன்னைக்கு மாறிடுச்சு சட்டத்தினுடைய தீர்ப்பு, அதை மதிக்கிறோம், ஏற்கனவே விஷயம் அதை மதிக்கிறோம். ஆனா இன்று உத்தரப்பிரதேசமாகட்டும், மத்திய பிரதேசமாகட்டும், ஹரியானாவாகட்டும், குஜராத் ஆகட்டும், எத்தனை பள்ளிவாசல்கள் தர்காக்கள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்க கணக்கு இல்ல. பெரும் அடையாளங்கள், பெரும் பள்ளிவாசல்கள்
400 வருட பழமையான பாபர் மசூதி இடிச்சதுக்கு நம்ம பங்களிச்சோம். 900 வருடம் பழமையான ஒரு பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. சொல்வதற்கு அனுமதி இல்லை. 200 ஆண்டு கால பள்ளிவாசல் பஜேப்பூர்ல இருக்கு. 2-3 தினங்களுக்கு முன்னாடி அந்த பள்ளிவாசலை போய் இடிக்க வந்து பிரச்சனையா இருக்கு. இப்படி தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான விஷயங்கள் இந்த தேசத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த உலக ஊடகங்கள் அமைதியா இருக்கு. இந்தியாவுடைய ஊடகங்களும் சரி, மிகப்பெரிய அரசியல் தலைவரும் சரி அமைதியாக இருக்கிறாங்க. மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்ட நிகழ்வுகள் தான் இருக்கு. இந்த 79 ஆண்டு கால சுதந்திர தின விழால, சுதந்திர தின கொண்டாட்டத்துல இந்த சுதந்திர தினம் மட்டும் வித்தியாசமானது. ஏனென்றால் இந்தியா முழுக்க தடை வருகிறது. ஏனென்றால் இறைச்சி கடைகள் வந்து நோக்கக்கூடாது. சுதந்திர தினத்தை வந்து சைவ மட்டும்தான் சாப்பிடணும். நம்முடைய உணவை ஒவ்வொரு நாளும் இப்படி எத்தனையோ நிறுவனம் இருக்கு. ஆனால் இந்த 79 ஆண்டு கால வரலாற்றுல முதல் முறை இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்ப பல வட மாநிலங்களை, மத்திய மகாராஷ்டிரா எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. நாம என்ன சொல்ல வரோம்னா, இந்த சமூகத்துடைய மாற்றத்திற்கு இந்த சமூகம் சிந்திக்க விழித்துக் கொள்ளணும். என்ன செய்யணும், அரசியல் ரீதியா நம்ம எப்படி முன்னேறணும், அதற்கான தலைவர்கள் யார், அதற்கான தலைமை என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். அப்ப அதை சிந்திச்சு நாம போனா மட்டும்தான் நம்மளால நம்முடைய சோதத்தை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும். இன்றைக்கு திருச்சி மாநகர அடையாளமாக இருக்கக்கூடிய அனாபாக் தர்கா கிட்டத்தட்ட திருச்சியினுடைய முதல் கபர்ஸ்தான் சொல்லலாம். அது இடிக்கப்பட்டிருக்கு. அது பாதுகாப்பதற்காக போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு இடத்தையும் அடையாளங்களை அழிக்கப்படுவது அதுதானே, தர்கா தானே அப்படின்னு நினைச்சு விட்டுட்டோம்னா அது நம்முடைய வாழ்வியல் அடையாளம். நம்முடைய அந்த மாதிரியான அடையாளங்கள், வரலாற்று அடையாளங்கள், சின்னங்கள் அழிக்கப்பட்டா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடும். அது மேல புரிஞ்சுங்க. முதல்ல 10ஆம் நூற்றாண்டு வரைக்குமே, மன்னிக்கணும் 12ஆம் நூற்றாண்டு வரைக்குமே, 6ஆம் நூற்றாண்டு பிறகு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டுகள் வரைக்குமே விஞ்ஞானத்திலும் நிகழ்த்திருந்த மக்கள் யாரும் இந்த இஸ்லாமிய சமூகம் தான். அப்படி இறைப்பட்ட சமூகம் 2 லைப்ரரிகளை பணிபுரிந்துச்சு. 2 லைப்ரரி பக்தாதில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற இப்பவும் இருக்கு. ஆனா அந்த லைப்ரரிய தாத்தாரியாக்கள் போயிட்டு என்ன பண்றாங்க, உள்ள கொஞ்சம் லைப்ரரி எரிச்சு விடுறாங்க. இஸ்லாமிய வாழ்வியல் வரலாற்று அடையாளமாக இருந்த ஆவணங்கள் கொளுத்தப்படுகிறது. அதே போல ஸ்பெயின்ல இருந்த மிகப்பெரிய லைப்ரரி அதுவும் கொளுத்தப்பட்டுச்சு, அடையாளம் அளிக்கப்பட்டுச்சு. ஸ்பெயின்ல நம்ம ஆட்சி இழந்துட்டோம். இன்னைக்கு பக்தாது நகரம் என்ன ஆச்சு, உலக புகழ்பெற்ற பக்தாது நகரத்துடைய ஆட்சியாளர் யார், என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த சமூகம் இருக்கு. அதெல்லாம் யோசிங்க. நம்முடைய வரலாற்று அடையாளங்களை பாதுகாப்பதற்கும் இந்த சமூகம் ஒன்று கொண்டு நல்ல தலைவர்கள் யோசிங்க. நமக்காக யார் போனா உண்மையா பேசுவாங்க. முன்னாடி சொன்னாங்க ஒரு சகோதரர், யாருமே தெரியல, திடீர்னு நம்ம தேசிய தலைவர் போது சொல்லிட்டு போறாங்க. என்ன காரணம், பார்க்கிறாங்க, சட்ட பார்க்கும் போது அதை வெளிப்படுத்துறாங்க. உங்களுக்கு இறைவன் வரலாற்றை தன்னுடைய அருமறையை ஒரு இடத்துல சொல்லி காண்றான். உங்களுக்கு உங்களுடைய அறப்படைகள் காட்டப்படும், நீங்க தான் ஏற்பதில்லை அப்படிங்கறத வந்து என்னுடைய இறைவன் அருமறை சொல்லி காட்டுறான். மக்கள் சிந்திங்க. நான் ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த திருச்சி மாநகர்ல எண்ணற்ற போராட்டக்காரர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேர் சின்ன அப்படிங்கிற பேரு. இந்த பேர் தெரியாது. ஏன்னா நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணா கூட இருக்காது. இந்த ஜின்னா அப்படிங்கிற மனிதர் யார் என்றால் அவர் ஒரு கூத்து கலைஞர். மேடைகளில் ஏறி பாடல்களை பாடக்கூடிய அந்த கலைஞர். அவர் பாடுவது எல்லாமே சுதந்திர வேட்கையை தூண்டக்கூட பாட்டு. அவர் மேடையேறி கச்சேரி பாடினார்னா அவர் பாடி முடிச்ச உடனே இங்க மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஏற்பட்டு சுதந்திரத்திற்காக ரோட்டில் போராடக்கூடிய சூழல் உருவாகுது. இதை பார்த்து கொண்டிருந்த வழக்கறிஞர் என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா அவரை கைது பண்ணுவாங்க, ஜெயில அடைப்பாங்க. அவர் திருப்பி வெளியே வருவாரு, திருப்பி ஒரு மேடை வருவார், சுதந்திர போராட்ட பாடுவாரு, கைது பண்ணுவாங்க, ஜெயில அடைப்பாங்க. இது தொடர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு. என்னடா இது, இந்த வெளிவட்ட பெரிய பிரச்சனையாக எப்ப போட்டாலும் சுதந்திர போராட்ட பாடுற மக்கள் பெரும் போராட்டமா இருக்காங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியல என்று நினைத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை அப்போது திருச்சியில் நடந்த ஒரு கொலை வழக்குல அவர் தான் கொலைகாரர் என்று சேர்க்கிறாங்க. அவரை கொலை வழக்கின் காரணமாக கைது செய்து சிறையில் அடைத்து சாட்சிகளை, போலியான சாட்சிகளை ஏற்பாடு செஞ்சு என்ன பண்றாங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனை வழங்குகிறார்கள். தூக்கு தண்டனை வழங்குறாங்க. தூக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு. கரெக்டா அவர் தூக்கு போடுறதுக்கான தூக்கு மேடை ஏற்றப்பட்டிருந்த பொழுது அந்த ஜின்னாவை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய கடைசி ஆசனை, ஆங்கிலேயருடைய வளமை இப்ப கூட நம்ம பார்க்கலாம், உங்களுடைய வளமை என்னன்னு கேட்பாங்க. அப்ப அந்த வளமையை சொல்லும் போது நான் இறுதியாக ஒரு புகழ்பா பாடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி அப்படின்றாங்க. தூக்கு மேடையில் நிற்பவர் வந்து ஒரு முஸ்லீம். உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டது ஒரு கிறிஸ்தவர். அவர் சொல்றாரு நான் ஒரு புகழ்பா பாடணும்னு பாடுங்கன்றாங்க. அவர் யாரை பற்றி புகழ் தெரியுமா பாடுறாரு, பழனியில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி ஒரு புகழ்பா பாடுறாரு, ஒரு புகழ்ச்சி பாடுறார், புகழுரையை அந்த பாடுறாரு. ஒரு பெரிய விஞ்ஞான கவிதையர். அது அப்படியே அவர் பாட 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 பாடிக்கிட்டே இருக்கார். பாடும் பொழுது அந்த கவிதை சாணத்தினுடைய உருக்கம் காரணமாக சுற்றி இருந்த அந்த ஆங்கிலேய அதிகார தமிழே அவங்களுக்கு தெரியாது, பாடி அறகுற அழுகிறாங்க, மக்கள் எல்லாம் அழுகிறாங்க.
கிட்டத்தட்ட அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடல 2.5 மணி நேரம் பாடி இருக்காரு. அந்த பாட்டு பாடி முடிச்சு பார்த்தா ஒரு வளமையான ஆங்கில வளமையான வழக்கம் இருக்கு. அவர் இந்த டைம் தூக்கு பண்ண காலையில 4:30 மணிக்கு தூக்கு போனா 4:30 மணிக்கு தூக்கு போட்டு ரிப்போர்ட் எழுதிடணும். அந்த மாதிரி ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணி அவரை போட வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் தூக்கில் போட வேண்டியது 2.5 மணி நேரம் கடந்து போயிருக்கு. எல்லாருக்கும் மறந்து போச்சு. அவருடைய அந்த உருக்கமான பாட்டு அழுதவர்கள் எல்லாமே மறந்து போச்சு. நேரம் தள்ளி போனதுனால ரிப்போர்ட் எழுதுறாங்க, இவரை தூக்கில் போட வேண்டிய நேரம் கடந்து விட்டது. அதன் காரணமாக நாங்க இவர் தூக்கில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரிப்போர்ட் அனுப்புறாங்க ஜட்ஜுக்கு. ஜட்ஜி திருப்பி கூப்பிடுறாரு, வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது அவருக்கு அது ஆங்கிலேயர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துச்சுங்க ஐயா, இந்த மாதிரி இவர் ஒரு பாட்டு பாடினாரு, இறுதியாசை கேட்ட ஒரு பாட்டு பாடினாரு, அதில் மெய் உருக்கம் தாங்க 2.5 மணி நேரம் பாடிட்டாரு, அதோடைய உருக்கம் தாங்க நாங்க கண்ணீர் விட்டு அழுதுட்டோம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீரை மறந்துட்டோம் சொல்றாங்க. அப்படியா, அப்படியே பாட்டு பாடாரு, நீ பாடியா நான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த ஜட்ஜ் என்ன பண்றாரு, ஜட்ஜு கிறிஸ்துவர் தான், பாடுகின்றாரு. மீண்டும் அதே அந்த முருக பாடலை பாமாலையை பாடுகிறார். 2.5 மணி நேரம் பாட்டு. அதை கேட்ட அப்பொழுதும் என்ன பண்றாங்க, கோர்ட்டில் விளையாட்டு அத்தனை பேரும் அழுதாங்க. ஜட்ஜு உட்பட, நீதிபதி உட்பட. நீதிபதி கண்ணீர் விட்டு அழுது சொல்லி கேட்கிறாரு. முடிச்சு அந்த பாட்டு கேட்டு முடிச்சு கைத்தட்டி அழுது அவர் சொன்னாரு, நான் இப்பொழுதே தீர்ப்பெறுகிறேன், இப்படி ஒரு நேர்மையும் ஒழுக்கமும் உருக்கமாக பாடக்கூடிய நபரால் ஒரு உயிரை பழிவாங்கி இருக்க முடியாது, ஒரு உயிரை கொண்டிருக்க முடியாது. ஆகவே நான் இவரை விடுதலை செய்கிறேன் சொல்லி விடுதலை செஞ்சாங்க. நல்லா யோசிச்சு, இந்த சமூகம், இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. போராடியது முஸ்லீம், தண்டனை கொடுக்க கூட்டு போனது கிறிஸ்தவரே. அவர் பாடிய பாட்டு முருகனை பற்றி போல்பா, அவரை விடுதலை செய்த ஒரு கிறிஸ்தவ நீதிபதி. இந்த மாதிரி ஒற்றுமையாக வாழ்ந்த, ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சமூகமான இஸ்லாமிய சமூகம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நம்முடைய வாக்குகள் எல்லாம் திருடப்பட்டு வருகிறது. ஆங்கிலத்தில் ஒரு மிக பிரபலமான ஒரு நாவல் இருக்குது, தி டெட் மேன் வாக் அப்படின்ட்டு, இறந்த மனிதனின் நடை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த ஆங்கில புத்தகம் இப்ப நம்ம ரியல்லே பார்க்கிறோம், தி டெட் மேன்ஸ் லைஃப், தி டெட் மேன் டீ பார்ட்டின்னு. ஏன்னா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நம்முடைய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த ஒப்புகை சீட்டு, வாக்குச்சீட்டுல பாத்தீங்கன்னா இறந்து போனவர்களாக வாக்காளர் நீக்கிட்டாங்க, இவங்க செத்து போயிட்டாங்கன்னு. அப்படி செத்து போன மனிதர்களே நம்முடைய ராகுல் காந்தி என்ன பண்றாரு, அழைச்சி தேடி இருந்து கொடுக்குறாரு. அப்ப the dead man is live, the dead man is attending tea party. இந்த மாதிரி நிகழ்வுகள் தேசம் நடக்குது. நம்முடைய வாக்குகள் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நம்முடைய வாக்குகள் நம்மை அறியாமலே திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற நிகழ்வுதான் இந்த சுதந்திர இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கலைத்துவிட்டு ஒரு சமூகமாக ஒரே நாட்டுப்பற்றோடு போராடி இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதே போல இந்த சமூகத்திற்கான நீதியை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த வாய்ப்பை பெறுவதற்கு நல்ல தலைவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி 79வது சுதந்திர தினத்தை சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்வப்பூரி மக்களுக்கும், இந்த அகில நியூஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்தியா மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.